உமக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டை தொடங்க செய்தவர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக, நமக்கு பெரியவராக, சர்வ வல்லமுடையவராய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 12 மாதங்களும் நாம் திரும்பி பார்க்கும்போது உண்மையாகவே அவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைக்கும் போது கண்ணீரோடு நன்றி சொல்லி அவரை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக உண்டாகும். நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் சற்று நாம் திரும்பும் பார்க்கும்போது எத்தனை சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம், எத்தனை நேரங்கள் மாறியிருக்கலாம், காலங்கள் மாறியிருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் நம்மை நடத்தி வந்தது அல்லவா? அதை நினைத்து இந்த வருடத்தினுடைய கடைசி வருட இறுதி இந்த ஆராதனையை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரை போற்றும்படி, அவரை உயர்த்தும்படியாக அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாய் நம்மை முழுவதுமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆராதிப்போமாக. அவருடைய நாமத்தை நாம் நன்றி உள்ளத்தோடு நாம் உயர்த்துவோம். Jesus, glory to God, hallelujah. நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் சொல்லுவோமா? கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு எல்லாரும் துதிப்போமா. நான் கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நாம் கடந்து வந்த பாதையை எஸ் எல்லாரும் யா உங்க அன்பு பெரிய, அவருடைய அன்பை எண்ணி, அவருடைய இரக்கத்தை எண்ணி, எஸ் ஓ உங்க அன்பு பெரியது, உங்க மனதார சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி பாடுங்க. திரும்ப சொல்லுவோமே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுவோம் மனதார் பெரியது. நீ நடத்தி வந்த பாதைகளை திரும்ப திரும்ப சொல்லுவோம். இந்த ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் அவர் நடத்தி வந்த விதங்கள், நீ நடத்தி வந்த எஸ் ஆமென். யா உங்க அன்பு பெரிய, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுகிறோம்? எஸ் தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய தயவே, உங்க அன்பு பெரியது. சொல்லுவோம் உங்க தயவு பெரியது. தேவச்சனமே, இந்த ஆண்டை தொடங்கும் போது பல நினைவுகள் நமக்குள்ளாக வந்திருக்கும். நிறைய கற்பனைகளை நாம் வளர்த்திருப்போம், நிறைய திட்டங்களை நாம் வகுத்திருப்போம், நிறைய யோசனைகளை நாம் கொண்டு வந்திருப்போம். ஆண்டு தொடங்கும் போது அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதம் நாம் அதை நினைக்கும் போது நம்முடைய யோசனை, நம்முடைய கற்பனை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நினைவுகள் யோசிச்சு பாருங்களேன். கடந்த 12 மாதங்கள் நாம் தொடங்கினபடி, ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை. நம்ம கற்பனை பண்ணினது, நம்ம யோசிச்சது, நம்ம சிந்திச்சது, நம்ம திட்டம் போட்டது ஒருவேளை நடந்திருக்கலாம், ஒருவேளை தாமதித்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலங்களிலும், எல்லா வேலைகளிலும் அவருடைய அன்பு நம்மோடு கூட இருந்திருக்கு. அவருடைய இரக்கம் நம்மோடு இருந்திருக்கு. அவருடைய கிருபை நம்மோடு இருந்திருக்கு. அவருடைய தயவு நம்மோடு இருந்திருக்கு. இதை நாம் எண்ணி பார்க்கும்போது தேவச்சனமே, நம்மை அவருடைய சமூகத்திலே நன்றி உள்ளத்தோடு, நன்றி இருதயத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வேளையில அவர் ஏன் நாம் சிந்திக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்துட்டோம். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இந்த ஆண்டை நாம் முடிக்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய சிந்தை வேற எங்கேயும் போகக்கூடாது, நம்முடைய மனம் வேற எங்கேயும் போகக்கூடாது.
ஒவ்வொரு நிமிஷம் நன்றி 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 உள்ளத்தோடு, நன்றி இதயத்தோடு, ஒவ்வொரு நிமிஷம் நாம் நன்றியாய் நம்ம அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 365 நாட்கள் அவர் நம்மளை பாதுகாத்த விதம், நடத்தின விதம், விசாரித்த விதம், கரம் பிடித்த விதம், தூக்கிவிட்ட விதம், உதவி செய்த விதங்கள் எல்லாம் நாம் நினைக்கும் போது கண்கள்ல கண்ணீரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷத்தை நாம் அவருக்கு காணிக்கையாய் நாம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கோம்? நம்முடைய மனம் இப்பொழுது என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கு? இந்த இடத்துல இயேசுவை மாத்திரம் நாம் நினைப்போம். இயேசு ராஜாவை மாத்திரம் நாம் நினைப்போம். தேவாதி தேவனை மாத்திரம் நாம் நினைப்போம். நம்முடைய கத்தாதி கத்தரை மாத்திரம் நாம் நினைப்போம். இங்க வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். இவங்க எப்படி வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன ட்ரெஸ், அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, இவங்க எப்படி, இதெல்லாம் பார்க்கிற நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி இதயத்தோடு நன்றி காணிக்கை செலுத்துகிற ஒரு நேரம். நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்து. தம்பி தங்கச்சி வாலிப சகோதரா சகோதரி பெரியவங்க திரும்ப எல்லாம் சொல்லுவோமா? உங்க பெரியது. அன்பு கூறியவர்களே, இந்த ஆண்டு நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் போது எத்தனை ஆச்சரியம் அல்லவா? நினையாத நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் வந்ததான வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், துவண்டு போன நேரம், ஓ ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, கஷ்ட நேரங்கள், விபத்துகள், ஆபத்துகள், ஓ நாம் கடந்து வந்த பாதை நாம் நினைக்கும் போது நெருக்கங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், தனிமையின் சூழ்நிலைகள், இவையெல்லாம் நாம் நினைக்கும் போது அந்த நேரமெல்லாம் நம்மோடு கூட இருந்தது. நம்முடைய கணவன் அல்ல, நம்முடைய மனைவி அல்ல, நம்முடைய பிள்ளைகள் அல்ல, ஓ நம்முடைய தகப்பன் அல்ல, நம்முடைய தாய் அல்ல, நம்மை உண்டாக்கினவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். நாம் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த 2024 நம்மளுக்கு காண செய்து கொடுத்தார். பாருங்க, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த தயவு மாத்திரமே ஓ நாம் கடந்து வந்த பாதையில் நம்மோடு கூட இருந்தபடினால கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு ஓ ஹalleluya. நான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, வியாதி நேரங்கள், எஸ் glory, சுகவீனம் வந்தபோது, பணக்குறைவுகள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது திரும்ப சொல்லுவோம். கடந்து வந்த பாதையை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஆபத்துகள், விபத்துகள் சொல்லுவோமே, உங்க அன்பு பெரியது. அந்த இடத்துல அவருடைய இரக்கமே, ஆமென். ஓ உங்க அன்பு பெரியது. மனதார உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. தேவச்சனமே, அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும், நிமிஷங்களும் நம்முடைய கண் இமைகள் இமைக்கிறது போல அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்திருக்கிறார். அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்திருக்கிறார். ஓ அதை நாம் நினைக்கும் போது அவருடைய அநாதி ஸ்நேகம், அவருடைய காருண்யம், ஓ
ஓ நினைத்து மனதார 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 நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி, ஓ நல்ல உற்சாகமாய், உங்களுக்கு எவ்வளவு கரங்களை தட்ட முடியுமா, ஷோக்கெல்லாம் கை தட்டக்கூடாது, நல்ல பலனோடு, ஆமா நல்ல கரங்களை தட்டி, நம்முடைய தேவனுக்கு நாம் கரங்களை தட்ட, நல்ல கரங்களை தட்டி. இந்த ஷோவே வேண்டாம், இங்க இந்த ஸ்டைலே வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்டைல் வேண்டாம், அவர் நம்மளை நடத்தி வந்ததற்கு ஸ்டைல் காட்ட வேண்டாம், அவர் நம்மளை விசாரித்து வந்ததற்கு ஷோ காட்ட வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வருடத்தை தொடங்கும் போது அவருடைய வார்த்தையை கொடுத்து இந்த ஆண்டை தொடங்க செய்தார். என்னோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசித்திருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்திருப்பீங்க. எங்கெல்லாம் நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தினீங்களோ, உண்மையாய் நான் சொல்லுவேன், அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதோடு அவர் இருந்து விடல, 12 மாதங்களும் அவர் வார்த்தையை கொடுத்து, அவருடைய சிநேகம் எப்படிப்பட்டது, அவருடைய காரணியம் எப்படிப்பட்டது, அவர் நம்ம மேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை வார்த்தையினாலே, ஒவ்வொரு மாதம் வார்த்தையினாலே நமக்கு கொடுத்தபடினாலதான் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடைசியாய் நாம் யாவரும் சேர்ந்து பாட போறோம். நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம், சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம். பாடுங்க. ஓ நடத்தி வந்த திரும்ப சொல்லுவோமே, நீ நடத்தி வந்த, ஓ கண்ணீர் வந்த கண்ணீர் விடுங்க, நன்றி உள்ளத்தோடு சொல்லுவோமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தாயம் பெரியது, உங்க அன்பு பெரியது. எல்லாவற்றிலும் அவர்கள் அன்பை பெருசா. ஓ கடைசியாய் உங்க அன்பு பெரியது, கரங்களை தட்டி பரலோக ராஜாவுக்கு மனதார yes glory amen 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 amen. பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் எங்களை நடத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்தே, இந்த ஆண்டினுடைய வருட இறுதி கடைசி நிமிடங்களுக்குள்ளாக நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். 2024ஆம் ஆண்டு அதிகாலை 12ஆம் மணி வேளையிலே துதியோடு கூட நாங்கள் ஆரம்பித்தோம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி நாள், இந்த கடைசி சில நிமிடங்கள் துதிகளோடு கூட நாங்கள் உம்மை நன்றி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய உன்னதமான நம்முடைய கிருபைகளை நாங்கள் எண்ணி இதோ நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உலகெங்கும் பார்க்கிற மக்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. நம்முடைய ஆளுகை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.
இந்த வருட இறுதி பரிசுத்த ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஷலோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க உண்மையாகவே? ஹல்லேலூயா. எஸ். அப்படின்னா இந்த வேளை கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உங்கள் உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். இந்த பாடல் தெரியுமானால் சேர்ந்து எங்களோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. எஸ். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்ப்போம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கு. அதை நினைத்து இந்த வேளை துணி உயர்த்தி, ஆமா துணினா என்னங்க? சத்தம். துணினா சத்தம். சத்தம் உயர்த்தி அவருடைய நன்மைகளை நாம் இந்த நேரத்தில் சொல்ல போறோம். 365 நாட்கள் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகள், ஆமா அது துணி உயர்த்தி நாம் சொல்ல போறோம். பாடுவோமா? முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகள் சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் உன்னி, அல்பா ஒமேகாவும் நீ, வாழ்நாள் எல்லாம் நீ போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகாவும் நீ, வாழ்நாள் எல்லாம் நீ போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் என்னை காப்பவன் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகள் சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனி பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகள் சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, வல்லமையும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ள
வரும் நீரே, ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகாவும் நீரே, வாழ்நாள் எல்லாம் நீ போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகாவும் நீரே, வாழ்நாள் எல்லாம் நீ போதுமே. உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உம்மை நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், நீ உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகள் சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும், பூமி ஒளிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வானம் ஒளிந்து போனாலும், பூமி ஒளிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகள் சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி நடத்தினீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி நடத்தினீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவோம். வானம் ஒளிந்து போனாலும், பூமி ஒளிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வானம் ஒளிந்து போனாலும், பூமி ஒளிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகள் சொல்லுவேன். கரங்களை தட்டி எஸ் க்ளோரி. அவரே ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமாய் இருந்து, வாழ்நாளெல்லாம் இந்த வருடம் முழுவதும் அவரே நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எல் ஷடாவாய் நம்முடைய வாழ்க்கையை நம்மளை பாதுகாத்து, நம்மளை விசாரித்து, குறையின்றி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். குறையின்றி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், என்னோட வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் குறையா இருக்கு, ஆனால் அதை பெரிதாக நீங்க பார்க்காதீங்க. அதையும் காட்டிலும் அவர் குறைவில்லாமல் எதெல்லாம் நமக்கு நிறைவாய் நம்மளை நடத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டவராய் அவர் விரும்பினாரோ அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனையே நாம் முழு உள்ளத்தோடு துணி உயர்த்தி நாம் அவருடைய நன்மைகளை நாம் இந்த வேளையிலே நாம் பாட வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு செய்ததை நாம், அந்த நன்மைகளை நாம் எண்ணி நன்றியோடு மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். நடக்கல, வரல, கிடைக்கல, அது அப்படியே தான் இருந்துச்சு.
அதெல்லாம் மறந்துருங்க. இந்த வருடத்தை முடிக்க சில வினாடிகள், சில நேரங்களே நமக்கு இருக்கு. பழையவைகளை நாம் மறந்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தாரு பாருங்க. நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க பாருங்க. அதை மாத்திரம் நினைத்து, அவருடைய நன்மைகளை மாத்திரம் இந்த வேலை நினைச்சு பாருங்க. அவருடைய நன்மைகளை நினைத்து இந்த வேலையில கர்த்தரை நாம் இந்த வேலையில நாம் ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து அந்த பாடலுடைய மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமுள்ளவரும் நீரே, அந்த பாடலுடைய அந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். அடுத்தது 3வது சரணம், ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே, யாருக்கு அஞ்சிடுவேன், யாருக்கு பயப்படுவேன். உண்மையாக அப்படிதானே? இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சற்று நாம் திரும்பி பார்க்கும்போது அஞ்சிடுகிற காரியங்கள், பயப்படுகிற காரியங்கள் எத்தனையோ நமக்கு நேரிட்டு இருக்கலாம். நமக்கு எதிராக, நமக்கு முன்னாக வந்திருக்கலாம். ஆனா நம்ம அதற்கு நாம் அஞ்சினோமா? அதற்கு நம்ம பயந்தோமா? இல்லையே. கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மளை பலப்படுத்தி நடத்தி வந்தாரே, அதை நினைத்து முழு உள்ளத்தோடு அவர் இந்த வேளையில துதிங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு இதனை உயர்த்தி அந்த நன்மையை மாத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமாக. Jesus, glory to God, hallelujah. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகாவும் நீரே, வாழ்நாள் எல்லாம் போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகாவும் நீரே, வாழ்நாள் எல்லாம் போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாள் எல்லாம் போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாள் எல்லாம் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுங்க. சொல்லுவே, ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நன்றி உள்ளத்தோடு கரங்களை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சி நிறைவோடு சொல்லுவே. வானம் ஒழிந்து போனாலும், பூமி ஒழிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. நம் ஒழிந்து போனாலும், பூமி ஒழிந்து போனாலும், வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். சொல்லுவே, முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். சொல்லுவே, முழு உள்ளத்தால் உம்மை நான் சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகள் சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவே. ஆமென், glory. அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் போது பாடுகிற வழியிலே நமக்குள்ளாக நம்முடைய முகத்தில் ஒரு முகம் மலர்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடு அவரே இங்க என்ன நடக்குது, யார் நம்ம பக்கத்தில் இருக்கிறா பார்க்க மாட்டோம். அவருடைய நன்மைகளை இந்த 365 நாட்கள், இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மைகளை நாம் நினைக்கும் போது, திரும்ப நான் அதை சொல்லுவேன், நடக்கல கிடைக்கல அதை மறந்துருங்க. செய்த நன்மைகளை மாத்திரம் இந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க. நம்முடைய முகமலர்ச்சியா இருக்கும், முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு இந்த வருடத்தை நன்றி சொல்லி இந்த வருடத்தை நாம் முடிக்க வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். எஸ் தேவச்சனமே, எம்எல்டி குடும்பமாக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மெட்ராஸ் லிவிங் டெம்பிளுக்குள்ளாக அவருடைய குடும்பமாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எம்எல்டிக்குள்ளாக கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வைத்து நம்மை நடத்தி தம்முடைய வார்த்தையை கொடுத்து, இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு போன ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லங்களாக இருக்கட்டும், உங்களோட வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களோட பிரயாணங்களாக இருக்கட்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பமாக, ஒரு வீட்டாராய் இந்த வேளை நாம் நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். எபினேசராய் நம்மை சுமந்தவரே, கருப்போல நம்மளை சுமந்தவரே, இதயத்திலே நம்மளை சுமந்தவரே, இந்த வேளை நாம் நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து நம்ம ஆராதிப்போமா? ஒவ்வொரு நிமிஷத்தை தவற விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு கூட இருக்கட்டும். டைவர்ஷன் உண்டாகும், அங்கிங்க பார்க்க தோணும். அவர்கள் எப்படி, இவர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் சத்துரு கொண்டு போவான். நோ நெவர். ஒவ்வொரு நிமிஷம் இந்த பாடி முழுவதும் நன்றி இருதயத்தோடு, நன்றி உறவோடு அவருக்கே காணட்டும். பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. நானும் என் வீட்டும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். பக்தன் இப்படி எழுதிட்டாரு, ஓயாம நன்றின்னு. ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் தான் நம்ம நன்றி சொல்ல போறோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நேரம் நம்ம நன்றி சொல்ல போறோம். பக்தன் இந்த அனுபவத்தில் ஓயாமல் சொல்லி எழுதியிருப்பார்னா அவர் செய்த நன்மைகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரை நம்ம ஆராதிப்போமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. 365 நாட்கள் என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. கருப்போ சுமந்தீரே நன்றி
துவங்கின என் வாழ் நன்மையா நிறைந்துள்ளதே. இந்த ஆண்டு தொடங்கும் போது ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே சொல்லுவோம். நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீர நன்றி. அன்றன்றை காண தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. எத்தனை உண்மை! ஓ அன்றன்றை காண. எவரிபடி எல்லார பாடுங்க. நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்லே. பூரண வார்த்தையே இல்லை. அவ்வளவு இருக்குங்க. நீ நடத்திடும் விதங்களை சொல்லே. பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி 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 சொல்லுங்க. இதயத்தில் சுமந்தீர நன்றி. ஹல்லேலூயா நன்றி. கருப்போ சுமந்தீர நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருந்தவரே. நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். இதயத்தில் சுமந்தாரே நன்றி. கருப்போ சொல்லுவோமே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி நன்றி. Thank you Holy Spirit. நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே சொல்லுவோமே. நன்றி நன்றி நன்றி.
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ் நன்மையா நிறைந்துள்ளது. எத்தனை உண்மை இல்லைங்க அது, எத்தனை உண்மை அது. ஒரு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை 100% உண்மை. இந்த ஆண்டு தொடங்கும் போது நாம் என்ன நம்ம கையில வச்சு நம்ம தொடங்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பார்ப்போம். ஆசைகள் நிறைய இருந்திருக்கும், கற்பனைகள் இருந்திருக்கும், நான் சொன்னது போல திட்டங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். நான் அதெல்லாம் நிறைவேற்ற நம்மளுடைய கையில இல்லாவிட்டா நம்மகிட்ட இருந்துச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இல்லாம இந்த ஆண்டை நம்ம துவங்கினோம். நன்மையினால் அவர் நம்மளை நிறைத்தார். அது மாத்திரம் தான் நம்ம நினைக்கணும். இந்த நேரத்துல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் அவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆண்டு அவருக்காக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் நாம் எப்படி வாழ்ந்து வந்தோம், அவர் நமக்கு சொல்லிய கட்டளைகள், அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவை எல்லாவற்றிலும் அவரை பார்க்கும்போது ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நல்ல தகப்பனாய் தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையின்படி அவர் உண்மையில்லவராய் இருந்திருக்கிறார். கரங்களை தட்டி அதுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிக்க மறந்திருப்போம், வேதம் வாசிக்க மறந்திருப்போம், சொல்லிக்கொண்டே போகலாம். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம உலக பிரகாரமா நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா, தகப்பனோ தாயோ, கணவனோ மனைவியோ, இல்லாவிட்ட மனைவியோ கணவனோ, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கம்யூனிகேஷன் அப்படி வச்சுக்கிட்டா, நம்ம நினைச்சபடி அவங்க இல்லைன்னா, நம்ம சொன்னபடி அவங்க இருக்கலன்னா, நம்ம மனசுல அவங்கள நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருதயத்துல நம்ம எப்படியெல்லாம் நம்ம அவங்கள. ஆனா இவரை பாருங்களேன், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தான் நாம் இந்த ஆர்த்தி வேளையிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துருங்க இந்த ஆராதனையில. பின்னால வரவங்க பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டோம், அவங்களோட ஆசீர்வாதம் அது பின்னால. ஆனா முன்னாடி வந்துட்டு பின்னாடி ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது நல்லா இருக்காது. பின்னாடி வந்தவங்க முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா ஆமா. அதனால முன்னாடி வர்றவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருங்க, உள்ள வந்துருங்க. ஃபுல் ஆயிட்டா தான் பின்னாடி வெளியே. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதுல நம்ம வெட்கப்படுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு நன்றி செல்ல வந்திருக்கிறோம். We are here to stand to give thanks to our Father or our God. நம்ம தகப்பனுக்கு இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அதில் நம்ம பின்னாடி இருந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மௌனமா, அதுக்கு அல்ல. நாட் அட் ஆல் ஃபார் தட். நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். ஆகவே மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராய் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். அவர் செய்த எண்ணில்லா நன்மைகளை எண்ணி இவளை நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கிரகிக்க கூடாத நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் நினைக்காத நன்மைகளை கூடவே கூட்டி தந்திருக்கிறார். யோசிக்க முடியாத அற்புதங்களை ஏராளம் தந்திருக்கிறார். நாம கேட்காத
அதிசயங்கள் கூடவே கூட்டி தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த பாடலுடைய வரிகள் இப்படி எழுதிருக்குன்னா அந்த மனுஷன், அந்த பரிசுத்தவான் அதை தன்னோட வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார்னா பாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஆமா, கிரகிக்க கூடாத முடியாத நன்மைகள், நினைக்காத நன்மைகள், யோசிக்க முடியாத அதிசயங்கள், கேட்காத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த தேவனை நாம் இந்த வேளையில் நாம் பாட போகிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. Glory. எல்லாரும் let's stand in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தோட பிரசன்னத்திலே நாம் நின்று அவரை நாம் ஆராதிப்போம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களே தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளித்தவரே உமக்கேற்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளித்தவரே உமக்கேற்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏழாலம் செய்தவரே. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏழாலம் செய்தவரே. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். பாடுவோமா? சொல்லுவோம். நன்றியோ
நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். யோசிக்க முடியாத அதிசயங்கள் ஏராளம் தந்தவரே. யோசிக்க முடியாத அதிசயங்கள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத அற்புதங்கள் கூடவே கூட்டி தந்தீரையா. கேட்காத அற்புதம் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு. சொல்லுவோமா நன்றி உள்ளத்தோடு. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காலே திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காலே திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு. Yes, thank you Lord. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தவரே. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தவரே. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவே
எந்தன் இயேசுநாதா, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவோமா எல்லாரும்? என் இயேசுநாதா, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. 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 ஹalleluya. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கிரகிக்க கூடாத கிரகிக்க முடியாத நன்மைகளை ஏராளம் செய்தவரே, நாங்கள் நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தவரே, மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனமே, ஓ மை children, ஓ மை Israel, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Let us give thanks to God. நின்று கொண்டிருக்கிற நேரம், while we standing from the bottom of your heart, give thanks to God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாடினோம் அல்லவா, உடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே நடத்தியிருப்பார், கர்த்தர் அப்படியே நடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், மனதார அவரை துதிப்போமாக, மனதார நன்றி சொல்லுவோம், கோடி கோடி நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளுக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது என்று பக்தன் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல நாவை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு நாவை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் உயர்த்தும்படி கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya. நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, மாம்சமான யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. கரங்களை தட்டி பரலோக ராஜாவுக்கு நன்றி உள்ளத்தோடு யோசிக்க முடியாத அதிசயங்கள் ஏராளம் தந்தீரையா. யோசிக்க முடியாத அதிசயங்கள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத அற்புதம் கூடவே கூட்டே தந்தீரையா. கேட்காத அற்புதம் கூடவே கூட்டே தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவே என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் சொல்லுதா, நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதா, கோடி கோடி நன்றி ஐயா.
everybody, everybody. Oh, hallelujah. Once again. Hallelujah. In one spirit. ஒரே ஆவியிலே ஒரே குடும்பமாய் சேர்ந்து சொல்லுவோம். மனதாரே ஹalleluya. திரும்ப சொல்லுவோமே. முழு இதயத்தோ முழு பலத்தோ. Yes Lord. We praise you, Lord. We worship you. We glorify your name. We magnify your name, Lord. We honor you, Master. Thank you, Lord. Thank you, Jesus. You had done many things in our life, Lord. You had done many things. Oh, we give thanks to you, Father. இந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மனதார நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். Oh, we honor you, Lord. We give glory. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரராய், மகிமைக்கு உரியவராய், மகிமைக்கு காரணராய் இந்த ஆராதில் நடுவிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.